வெல்கம் டு ARKR. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிலைனில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஏற்கனவே லைன் அண்ட் ஆங்கிள்டு லைனுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே மேக் பண்ணிட்டோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி பாலிலைனில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, பாலிலைனுக்கு ஷார்ட்கட் வந்து PL. ஓகேங்களா, PLன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா பாலிலைன் கமாண்ட் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா, கீழே வந்து ஸ்பெசிஃபை ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேங்களா, நம்ம லைன் கமாண்ட் மாதிரி தான் இதுவும். ஒரு தடவை பிக் பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் எழுத்தாலும் தூரம் ஏதாவது டைமென்ஷன் சொன்னாலும் நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது அதே மாதிரி நம்ம எத்தனை பாயிண்ட் வேணால் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். ஆர்க், க்ளோஸ், ஹால்ஃப் வித்து, லென்த்து, அண்டு வித் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வந்து ஹாஃப் வித்து இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, வித்துங்கிறது என்ன அப்படின்னா வித்துனாலும் சரி ஹால்ஃப் வித்துனாலும் சரி லைனுக்கு திக்னஸ் கொடுக்குறது. ஓகேங்களா, லைனுக்கு திக்னஸ் கொடுக்குறது தான் இந்த ரெண்டோட ஃபங்க்ஷனும். ஆனால் வந்து இது ஹால்ஃப் வித்து, அதாவது வித்துங்கிறது ஃபுல் திக்னஸ்னு வச்சுக்கோங்க. ஹாஃப் வித்துங்கிறது ஃபுல் திக்னஸில் பாதி வேல்யூ நம்ம கொடுப்போம். அதை வந்து கன்வெர்ட் பண்ணி, அதாவது நம்ம டயாமீட்டர் ரேடியஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரேடியஸ் எப்படி பாதி டயாமீட்டரில் பாதியோ அதே மாதிரி வித்தில் பாதி ஹால்ஃப் வித்து. ஓகேங்களா, அதுதான் அதில் தான் இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே வித்துங்கிற ஆப்ஷன் தான். ஓகேங்களா, இப்போ ஹால்ஃப் வித்துங்கிற ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஹால்ஃப் வித்துக்கு ஷார்ட்கட் வந்து ஹெச்னு கொடுத்தோம்னா ஹால்ஃப் வித் கமாண்ட் ஓப்பன் ஆகிடும். நம்ம இங்கே போய் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஹெச் நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே. அது ரெண்டும் ஒன்று தான். கமாண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஹால்ஃப் வித் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் பிக் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்டிங்கில் வர்ற திக்னஸ் வந்து ஸ்டார்டிங் ஹால்ஃப் வித், அதே மாதிரி எண்டிங்கில் வர்ற திக்னஸ் வந்து எண்டிங் ஹால்ஃப் வித். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்டிங் ஹால்ஃப் வித் வந்து ஒரு 2 ஃபீட்னு நான் கொடுத்துக்கிறேன், சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகேங்களா, 2 ஃபீட்னு கொடுத்ததுக்கப்புறம் எண்டிங் ஹால்ஃப் வித் கேட்கும். எண்டிங் ஹால்ஃப் வித் வந்து ஒரு 3 ஃபீட் கொடுக்குறேன், ஏன்னா ரெண்டு இதுக்கும் வித்தியாசம் காட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இது ஸ்டார்டிங்கில் கொடுத்த திக்னஸ், இது எண்டிங்கில் கொடுத்த திக்னஸ். அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதில்ல. இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம அதாவது இந்த பாதி தான் கொடுத்தோம். ஓகேங்களா, அந்த மிட் லைன் இருக்குல்ல, இந்த மிட் லைனுக்கு பாதி தான் நம்ம திக்னஸ் கொடுத்துருக்கோம். அந்த பாதி திக்னஸ் தான் எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ நம்ம 1 ஃபீட் 2 ஃபீட்னு கொடுத்ததை அது 4 ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு திக்னஸ் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல 3 ஃபீட்னு கொடுத்ததை அது 6 ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா லைனை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா பழைய லைன் தான் திரும்ப வரும். அதாவது நம்ம கடைசியில் இந்த எண்டில் என்ன திக்னஸ் கொடுத்தோமோ அந்த திக்னஸ் தான் நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டே வரும். இது எப்படி நம்ம மறுபடியும் பழையபடி நமக்கு நார்மல் லைனாக கொண்டுட்டு வர்றது அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த ஹால்ஃப் வித்துங்கிற கமாண்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங் எண்டையும் 0 பண்ணணும், எண்டிங் எண்டையும் 0 பண்ணணும். ஓகேங்களா, மறுபடியும் ஹச்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் எண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் எண்டுங்கிறத 3 ஃபீட்னு கொடுத்து 0ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு, அதே மாதிரி எண்டிங் ஹால்ஃப் வித்தையும் 0 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு நார்மல் லைன் வந்துடும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து மறுபடியும் திக்னஸ் கொடுத்து இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து வித்துங்கிற ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, மறுபடியும் பாலிலைன் ஷார்ட்கட் எடுத்துக்கோங்க, PL அடித்து என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வித்துங்கிற ஆப்ஷன் நம்ம எப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, வித்துக்கு ஷார்ட்கட் வந்து டேரெக்டாக W. ஓகேங்களா, W கொடுத்தோம்னா டேரெக்டாக அந்த வித்துங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம கொடுக்குற வேல்யூவை அது டேரெக்டாகவே எடுத்துக்கும். முன்னாடி மாதிரி ஹால்ஃப் வித்துங்கிறது ஹால்ஃப் சைடு மட்டும்தான் நம்ம கொடுக்குற வேல்யூ எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது, அதாவது ரேடியஸ் கொடுத்தா டயாமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஹால்ஃப் வித்து கொடுத்தோம்னா ஃபுல் வித்தாக அது வந்து இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணி அது ஃபுல் வித்தாக எடுத்துக்கும். ஆனால் இந்த வித்துங்கிற ஆப்ஷனில் வந்து டேரெக்டாக நம்ம வித்தே கொடுத்துருவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஹால்ஃப் வித்து கொடுக்க மாட்டோம். ஓகேவா, இப்போ இதில் ஸ்டார்டிங் ஹால்ஃப் வித் வந்து ஒரு 2 ஃபீட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி எண்டிங் ஹால்ஃப் வித் ஒரு 3 ஃபீட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். 3 ஃபீட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இப்போது நம்ம முன்னாடி கொடுத்ததை வந்து அது என்னவா எடுத்துக்கிச்சு, ஹால்ஃப் வித்தாக எடுத்துக்கிட்டு அப்படியே டபுளாக கன்வெர்ட் பண்ணி ஃபுல் வித்து எடுத்துகிட்டு நமக்கு வந்து பெரிய திக்னஸாக கொடுத்துருச்சு. ஆனால் இது வந்து நம்ம டேரெக்டாகவே வித்துங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கொடுத்தனால என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கான திக்னஸ் மட்டும் அதை அப்படியே கொடுத்தோம். ஓகேங்களா, அவ்வளோதான். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த கடைசியாக என்ன திக்னஸ் வந்துச்சோ அந்த திக்னஸ் தான் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே வரும். இதை நம்ம 0 பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வித்துங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் எண்டையும் 0 கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு எண்டிங் எண்டையும் 0 கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் நார்மல் லைன் வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த வித்துங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியே நம்மளால் ஒரு ஏரோ மார்க் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளால் வரைய முடியும். ஓகேங்களா, அது எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து மறுபடியும் பாலிலைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. பாலிலைன் P லைன் கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு சும்மா நார்மலாக இந்த இடத்துல எனக்கு இந்த ஏரோ மார்க்குக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். ஓகேவா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் வித்துங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். வித்துக்கு நம்ம W கொடுத்தாலும் சரி, இதை பிக் பண்ணாலும் சரி. ஓகேவா, இதை பிக் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு
த்ரீ ஃபீட்டில் 4 ஃபீட் ஓகேங்களா. 4 ஃபீட் திக்னஸ் இருக்கணும் ஸ்டார்டிங் எண்டில். ஓகேவா, ஸ்டார்டிங் எண்டில் 4 ஃபீட் திக்னஸ் கொடுத்துட்டு எண்டிங் எண்டில் வந்து அதாவது எனக்கு ஏரோ மார்க் எப்படி வரணும் அப்படின்னா இந்த இடத்துல பெருசாகவும் இந்த இடத்துல அப்படியே சுருங்கி சின்னமாகவும் வரணும். ஓகேங்களா, அப்போ எண்டிங் எண்டு வந்து நம்ம 0ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, நம்ம இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல பிக் பண்ணோம்னா அடுத்து நமக்கு மறுபடியும் நார்மல் லைன் வந்துடும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம பாலி லைன் யூஸ் பண்ணி ஒரு ஏரோ மார்க் நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஓகேவா, இதே மாதிரி நம்ம ஹால்ஃப் வித் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, இது வித்து கொடுத்து வரைஞ்சோம். ஹால்ஃப் வித் லைன் இதே மாதிரி சேம் கமெண்ட் தான் நம்ம இங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்கே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மல் லைன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த மாதிரி நான் அடிக்கடி நிறையா வீடியோஸ் போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடிக்கடி நிறைய வீடியோ போடுவேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.